ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபசன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி 2019லேருந்து 2025 வரைக்கும் என்னென்னலாம் மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், டிஎன்பிஎஸ்சி இனிமேல் என்னெல்லாம் பண்ணுங்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்கிட்ட உள்ள கேள்விகள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ரீ எக்ஸாம் நடக்குமா? வேகன்சி 10,000 வேகன்சிக்கு இன்க்ரீஸ் ஆகுமா? குரூப் 2 குரூப் டிஏ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் போல இருக்கு. அதெல்லாம் எப்படி படிக்க முடியும் இந்த ஷார்ட் டைம்ல, அல்லது லாங் டைம்லயும் எப்படி படிக்க முடியும்? 2026 குரூப் 4 எக்ஸாம் நடக்குமா? குரூப் ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆகுமா 2026ல? 2026 குரூப் 4 வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? டிஎன்பிசியை நம்பி இனிமேல் ஃபுல் டைமா படிக்கலாமா அப்படின்ட்டு கேள்விகள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எல்லாரோட மைண்ட்லயும் இப்போ மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய கேள்வி. ஓகே, இதை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த 2019லிருந்து 2025 வரைக்கும் டிஎன்பிசியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா 2019க்கு முன்னாடி எனக்கு அவ்வளோவா நினைவில்லை. 2019லேருந்து தான் நான் இதில் ஆக்டிவாக இருந்தேன். அதனால 2019லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? 2018 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்துச்சு. அந்த ஆனுவல் பிளானரில் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 2A மே மாதம் கம்பைன் பண்ணி நடத்தப்படும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இதில் என்ன சாக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி வரைக்கும் குரூப் 2 எக்ஸாம் தனியாக நடக்கும், குரூப் 2 எக்ஸாம் தனியாக நடக்கும். இப்போ குரூப் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்டாக இருந்துச்சு. அதில் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ், ரிட்டன் டைப் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். அது குரூப் 2 இருந்துச்சு. குரூப் 2A எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் எக்ஸாம் தான். குரூப் 4 மாதிரியே தான் இருக்கும். ஆனால் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். அதனால நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டையும் ஒன்றா இணைச்சு மே மாதம் 2019 மே மாதம் ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 2 குரூப் டி இணைச்சு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க நிர்வாக செலவுகளை குறைக்க, குரூப் 2 ஒரு தனி எக்ஸாம், குரூப் 2A தனியா எக்ஸாம் நடத்தினா நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதற்கு டிஎன்பிசிக்கு செலவு அதிகமாகுது. அந்த செலவுகளை குறைப்பதற்காக 2 எக்ஸாம் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதற்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா 2A 2 கூட சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா 2Aக்கும் மெயின்ஸ் எழுதணும் ரிட்டன் டைப்ல அப்படின்ட்டு நிறைய இது இருந்துச்சு. அது நிறைய பேரை பாதிப்படைன்ட்டு நிறைய போராட்டம் இதெல்லாம் இருந்துச்சு. இதற்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, 2018ல் குரூப் 4 VAவும் தனித்தனி எக்ஸாம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, குரூப் 4ஐயும் VAO எக்ஸாம் சேர்த்து 2018ல் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துனாங்க. அப்போ எதுக்கு இப்படி நடத்துறீங்கன்னு கேட்கும்போது, நிர்வாக செலவுகளை குறைப்பதற்காக இப்படி நடத்துறாங்க. ஆனால் அதில் ஒரு 11,500 பேர்கிட்ட எடுத்தாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக வந்ததுலேயே நிறைய பேர் எடுத்த ஒரு இது. ஓகேவா? அதனால ஓகே, அது தனித்தனியாக எதுக்கு படிச்சுக்கிட்டு VAO குரூப் 4 சேர்ந்து நடத்துறது பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்துச்சு. ஆரம்ப காலத்துலலாம் நிறைய எக்ஸாம் நடக்கும். குரூப் 4 ஒன்று, VAO ஒன்று, குரூப் 2 ஒன்று, குரூப் 2A ஒன்று, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஒன்று. இது போக நிறைய சாதா எக்ஸாம்லாம் தனித்தனியாக நடக்கும். எனி டிகிரிலாம் அப்ளை பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வராங்க. இப்போ இந்த 2019 இருக்கா, 2019 2A மே மாதம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மே மாதம் வந்துச்சு. அவங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷனே வெளியிடலை. நோட்டிஃபிகேஷனை வெளியிடாமல் ஜூன் மந்த்து 2019 குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை ஸ்ட்ரைட்டாக வெளியிட்டுட்டாங்க. ஓகேவா? அந்த 2A விட்டுட்டாங்க, வெளியிடலை. சரி, இதை வெளியிட போது பார்த்தீங்கன்னா 2018ல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல 6th 9th 11th ஸ்டாண்டர்டு, இதோடைய நியூ புக்ஸ் எல்லாம் 2018ல். அண்ட் 2019ல் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 10, 12 அப்படின்ட்டு 2019ல் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சில புக்கு ஃபுல்லாக ஒரு சில புக் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வந்துருச்சு. ஆனால் இந்த குரூப் 4, ஓகேவா, இந்த 2019 குரூப் 4 இருக்குல்ல, இந்த 2019 குரூப் 4க்கு எல்லாரும் சமச்சீர் புக் இருக்கா, அந்த சமச்சீர் புக் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நியூ புக் வருது. அதாவது இப்போ படிக்கிற புக்கு. இந்த புக்கை படிக்கலாமா வேண்டாமா, இதுலேருந்து கேள்வி வருமா வராதான்ட்டு ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போவே டிஎன்பிசிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நியூ புக்லேருந்து கேள்வி கேட்பீங்களான்ட்டு. டிஎன்பிசி சொன்ன ஒரே பதில், இப்போ சொல்கிற பதில் தான் அப்போவும் எப்போவும். என்ன தெரியுமா சொன்னாங்க? சிலபஸ் நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம், பள்ளி பாட புத்தகத்துல இருந்து தான் கேள்விகள் நாங்கள் எடுப்போம்னு எப்பவும் சொன்னது கிடையாது, எப்பவும் சொல்லவும் மாட்டோம். சிலபஸை படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி அப்படின்ட்டு இந்த 6, 9, 11 தமிழ் புக்கோடைய ஒன்லைனரு, இந்த 7, 8, 10, 12 இதோடைய ஒரு ஒன்லைனரு ஓரளவுக்கு படிச்சுட்டு போய் அந்த எக்ஸாம் எழுதுனாங்க. இருக்கிறதுலே இந்த 2019 எக்ஸாம்ல கொஞ்சம்
கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ் 100 கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு. அது வந்து சமச்சீர் புக்கில் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் இந்த நியூ புக் ரிலேட்டடாக வந்து கேட்டிருந்தாங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் தான். அதேமாதிரி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் உள்ள கணக்கு ஒரு 25 கணக்கு அப்படியே தூக்கி வச்சுருந்தாங்க. அண்டு ஜிஎஸ்ஸை வந்து பார்த்துருந்தீங்கன்னா நியூ புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க. 11th எக்கனாமிக்ஸு, 10th சோசியல் புக்கு அப்படின்ட்டு ஓரளவுக்கு நியூ புக்கு வந்து மாறிட்டாங்க. நிறைய கேள்விகள் நியூ புக் மாறிட்டாங்க. அப்போ அந்த டைம்லேயே வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த புக்கு பிரச்சனை இருந்துச்சு. யார் வந்து நியூ புக்கை படிச்சிருந்தாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜிஎஸ்ல நியூ புக்கில் இருந்து தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அங்கே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. சரி, அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வர்றது வரைக்கும் அமைதியாக இருந்துச்சு. திடீர்னு வந்து ஒருத்தர் ஆடு மேய்க்கிற ஒருத்தர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு அவரை போய் இன்டர்வியூ எடுக்க போகிற அவர் மாற்றி சொல்கிறாரு. என்னடா இது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. வெறும் ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்துருக்காங்க. மேஜிக் பென் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. மேஜிக் பென்னா என்ன எழுதணும்னா அரைஞ்சிரும், இல்லைன்னா எழுத மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஜரி ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணி அவங்க ஒரு 100 பேர் வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாரும் குரூப் 4 எக்ஸாம் ரத்து பண்ணுனாங்க. அப்போ டிஎன்பிசி என்ன பண்ணிச்சுன்னா இந்த 100 பேர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த 100 பேரை தூக்கிட்டு 100 பேரை புதுசாக சேர்க்கணும்ட்டு வேலையை முடிச்சிட்டாங்க. 100 பேர் தான் தப்பு பண்ணாங்களான்ட்டு 100% யாருக்கும் தெரியாது. அப்போ யாரும் வந்து பெருசாக கேட்கல. சரி 100 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு 10,000 வேக்கண்ட் கிட்ட ஃபில் பண்ணுறாங்க. 100 பேருக்காண்டி 10,000 பேரோட வாழ்க்கையை இது பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போ டிஎன்பிசியோடைய அமைச்சராக வந்து இவர் இருந்தார், ஜெயக்குமார் அவர்கள் இருந்தார். ஜெயக்குமாருக்கும் டிஎன்பிசிக்கும் மீட்டிங் நடக்கும், பார்ப்பாங்க, பேசுவாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 10,000 மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது இந்த 100 பேர் ஃபோர்ஜரி பண்ணதுக்காண்டி அந்த 100 பேரை மட்டும் தூக்கிட்டாங்க. இந்த போட்டிருக்கேன்னா 100 பேர் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை இது பண்ணவங்களை 2020 பிப்ரவரியில் இது நடக்குது. இவங்களை தூக்கிட்டு மீதி 10,000 பேருக்கு வந்து வேலையை வந்து போட்டாங்க. ஓகேவா, இந்த 2019 குரூப் 4. அப்போ எப்பவும் வந்து ஏதாட்டும் ஒரு சட்ட சிக்கல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் மாதம் வருது. இது செப்டம்பர் மாதம் எக்ஸாம் முடியுது. 2019 அக்டோபர் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 2Aக்கு வந்து ஒரு புது சிலபஸை வெளியிடுறாங்க. யாரில் என்ன சொல்றாங்கன்னா ஜிஎஸ் மட்டும்தான், தமிழே இனிமேல் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஜிஎஸ் மட்டும்தான். அதில் வந்து உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9 இருக்குன்ட்டாங்க. அது யூனிட் 8 யூனிட் 9னா இப்போ யூனிட் 5 யூனிட் 6 இருக்குல்ல, இது இருக்கு அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் ஒரு புது சிலபஸாக இருந்துச்சு. இதுலேருந்து அதிக கேள்விகள் வரும்ட்டாங்கன்ட்டு எல்லாரும் இந்த ஜிஎஸ் 200 கொஸ்டின்ஸை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இது 2 2Aக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குரூப் 4க்கும் வந்து இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, தமிழ் இருக்காதுன்ட்டு எல்லாரும் ஒரு மைண்ட் செட் ஆகிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2020 21 வருது. ஓகேவா, அப்போ வந்து கோவிட் வருது, எக்ஸாம் நடக்காம இருக்கு. அதே மாதிரி இந்த நியூ சிலபஸ் வருதுல்ல, இந்த நியூ சிலபஸ் வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமி எல்லாரும் இது ஃபைட் பண்ணுறோம். என்ன இது தமிழை தூக்கிட்டீங்க, தமிழ் வேணும் அப்படின்ட்டு பண்ணும்போது டிஎன்பிசி ஒரு சர்வே ஃபார்ம் வந்து ஒன்று நடத்துது. ஓகேவா, அந்த சர்வேல என்னன்னா ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த சிலபஸை நீங்கள் ஏற்கிறீங்களா, மறுக்கிறீங்களா, ஏன் மறுக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அப்ளை பண்ணாங்க. அதை பற்றி அந்த ஃபார்ம்லாம் எங்கே போச்சு, எதுக்கு கேட்டாங்க, அதோட முடிவு என்னன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஓகேவா, அவங்க ஒரு பேருக்கு சரி கேட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சாங்க. அடுத்தது அந்த கதை முடிஞ்சிட்டு அந்த சர்வே ஃபார்மை வந்து முடிஞ்சு, ஏன்னா இந்த சிலபஸ் மாற்றுறதுக்கு ஒரு சர்வே கண் தொடர்பு சர்வே வச்சுட்டு அதை முடிச்சிட்டாங்க. அது ஏன் கேட்டாங்க, எது கேட்டாங்க, என்ன இதுன்னே தெரில, முடிஞ்சு. ஓகேவா, 2020 21 கோவிட் வந்துட்டு எக்ஸாமே வந்து நடக்கலை. ஏன்னா 20ல் வந்து அந்த கவுன்சிலிங் நடக்கு. அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் நடந்துச்சு, அவ்வளோதான். அது கோவிட்னால எக்ஸாம்லாம் நடக்கல. திடீர்னு வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கட்டு புது ஓஎம்ஆர் ஷீட்டை கொண்டு வராங்க. அது ஒரு தலைவலி. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனைன்னு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் போட்டு அதுலேயே மனுஷனுக்கு பாதி உயிரும் போயிடும். அந்த தலைவலியை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த தலைவலியை வந்து இப்போ தான் 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவலியை நீக்கினாங்க. சரி ஃப்ரீயாக எழுதுங்க அப்படின்ட்டு அந்த தலைவலியை நீக்கினாங்க. சரி அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ 2021 லாஸ்ட் வந்துட்டு டிஎம்கே ஆட்சி வந்து அந்த ஒரு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஆட் பண்ணுறாங்க. இங்கே வந்து தமிழை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஜிஎஸ்ஸை 2 வருஷம் படிச்சிருந்தாங்க. திடீர்னு வந்து தமிழ் ஆட் பண்ணாங்க. சரி அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கணும், தமிழ் ஆட் பண்ணுங்கன்னாங்க. தமிழ் ஆட் பண்ணுறாங்க. இங்கிலீஷை தூக்கிட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம்பிள் இனிமேல் இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மார்க்கும் வந்து அதுதான் அப்படின்ட்டு இங்கிலீஷை தூக்கிட்டாங்க. அப்போ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேரிடியாக இருந்துச்சு. என்னடா இது இங்கிலீஷை தூக்கிட்டாங்களா அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் குரூப் 4 படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பாஸ் பண்ணிக்கிட்டோம்.
இருப்பாங்க. ஓகேவா? அதனால வந்து அதை வந்து தூக்கிட்டாங்க. அந்த ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க. ஓகே படிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அதுக்கு அடுத்த வரக்கூடிய காலங்களில் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்படி போயிட்டு இருந்துச்சு. அடுத்த 2022 குரூப் 2A வந்து ஃபர்ஸ்ட் மே மாதம் வந்து எக்ஸாம் நடக்குது. நம்ம எல்லாரும் வந்து இந்த நியூ புக் தான் வந்துட்டு இந்த நியூ தமிழ் புக்கு ஜிஎஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு போகிறோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி வாழ்க்கையிலே பார்க்காத கேள்விகளாக இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா சமச்சீர் புக்கை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு 10 கொஸ்டின் 10 to ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கூட தான் இருக்கும். ஓகேவா? நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சிருந்தா தான் அந்த ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. சரி அதுக்கப்புறம் குரூப் 2 2022 குரூப் 4 அது வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சுக்கணும். ஏன்னா ஒரு 60 to 70 நாட்கள் தான் டைம் இருந்துச்சு. இந்த 2 கிடைப்பட்ட நாட்கள் நியூ புக்கு சமச்சீர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சுட்டு போனால் அவங்க என்ன கேட்டாங்க, சமச்சீர்ல இருந்து டெப்தா கேட்டாங்க. நிறைய கேள்விகள் டெப்தா ஒரு பாடல் வரியை கொடுத்து என்ன அதுன்ட்டு கேட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுச்சு, சரி இனிமேல் சமச்சீர் புக்கையும் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நீங்கள் 10th மட்டும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா குரூப் 4 எலிஜிபிள். ஏதாவது ஒரு டிகிரி ஓகேவா, நீங்கள் 1 to 12 இங்கிலீஷ் மீடியம், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிகிரி இங்கிலீஷில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு தமிழுக்குன்னு ஒரு டிகிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த குரூப் 2A குரூப் 1க்குலாம் வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருந்தீங்க. அடுத்தது கோர்ட், இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கல, இதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ஓகேவா? எல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட் வந்து சொன்னிச்சு, என்ன சொல்லுது, 1 to 12 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். அதற்கப்புறம் ஏதாவது ஒரு டிகிரியை தமிழில் படிச்சிருந்தா தான் 2A குரூப் 1 இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். அந்த கிளைமேக்ஸில் உள்ளது மட்டும் பார்க்கக்கூடாது. 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன படிச்சிருக்காங்க அதை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னிச்சு. அதில் வந்து அது வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓகேவா? நிறைய பேருக்கு ஒரு இது என்ன சொல்ல நல்ல விஷயமா இருந்துச்சு. ஏன்னா 1 to 12 இங்கிலீஷ் மீடியம், இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியம் அண்டு பிஎஸ்டிஎம் வந்து தமிழ் மீடியம் பெர்சனுக்காண்டி கொண்டு வந்தது. ஒரு டிகிரியை போட்டுட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அது வந்து மாறினுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் மெத்தட். ஓகேவா? ரிசர்வேஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஒரு 31 வருஷம். அது வந்து எப்படின்னா, அது உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30%, பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20%, அண்டு இதுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5%, ஃபிசிக்கலி சேலஞ்சடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4%, அப்போ 59%. ஓகேவா? இது போக இது உண்டுன்னு நினைக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அது முன்னால் கிடையாது. அப்போ 59% வந்து அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவாங்க. அதாவது ஒரு 100 வேக்கண்ட் இருக்குன்னா 59 வேக்கண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு மீதி உள்ள 41 வேக்கன்சிக்கு தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. இப்போ என்கிட்ட நான் உமன் கிடையாது, நான் பிஎஸ்டிஎம் கிடையாது, நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது, ஃபிசிக்கல் சேலஞ்சர் கிடையாதுன்னா நான் இந்த 41 வேக்கன்சிக்கு தான் எலிஜிபிளாக இருந்துச்சு. அதற்கப்புறம் இந்த விஷயமே எப்படி மாறினுச்சு, இது ஒருத்தங்க கோர்ட்டில் கேஸை போட்டு அது ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு. அது ஒரு 10 years போராடி கிளைமேக்ஸில் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி மாறினுச்சுன்னா, காமனால எடுத்து வைக்கக்கூடாது, ஃபில் பண்ணும்போதே ஓரளவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா முடிச்சிடணும். அதுதான் ரிசர்வேஷன் மெத்தடுன்ட்டு ரிசர்வேஷன் மெத்தடை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து சரித்திரம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா டிஎன்பிசி இப்படி தான் எவ்வளோ ஆகிருக்கு. டிஎன்பிசியை பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை நான் பதில் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இவங்க எப்படிப்பட்ட ஆள், இவங்க ஹிஸ்ட்ரி என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரிலாம் வந்து ரீ எக்ஸாம் நடந்திருக்கு, ஓஎம்ஆர் ஷீட் வீட்டில் இருந்திருக்கு, அது ஒரு பெரிய கதை. அதை பற்றிலாம் நான் சொல்லலை, எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்ச கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த 2024 வருது, குரூப் 4 போய் எக்ஸாம் எழுதுறோம்னா சிறப்பு தமிழ் நியூ புக்கிலேருந்து கேட்டிருந்தான். ஆட என்னடா இது சிறப்பு தமிழ் நியூ போயிட்டீங்களா, நம்ம நியூ புக் ஓல்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு போனால் சிறப்பு தமிழ் நியூவுக்கு போயிட்டான். சரி சிறப்பு தமிழ் நியூவையும் படிப்போன்ட்டு 2024 குரூப் 2 குரூப் A ஃபிலிம்ஸ் எக்ஸாம் போனால் அவன் சிறப்பு தமிழ் ஓல்டு 11th 12th சிறப்பு தமிழ் ஓல்டுக்கு போயிட்டான். சரி என்ன போங்கன்ட்டு ஓகே அடுத்த வாட்டி 18 புக்கு வந்துட்டு இருப்பான். இது ஒரு பெரிய இஷ்யூவாய் பெரிய தலைவலி ஆயிட்டு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஞ்சம் படித்தா போதும், தமிழ் மீடியத்துக்கு 18 புக்கு எப்படி படிக்க அப்படின்ற ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. டிஎன்பிசி வந்தாங்க, வந்துட்டு 2024 டிசம்பர் மாதம் கார்த்திகை அன்னைக்கு தான். ஓகேவா? அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, டிஎன்பிசி சிலபஸ் சேஞ்சுடு.
அப்படின்ட்டாங்க. ஆனுவல் பிளானர் அக்டோபர்லேயே விட்டாங்க. ஓகேவா, அக்டோபர் 2024 கிட்டேயே உங்களுக்கு ஆனுவல் பிளானர் விட்டாங்க. அப்பவே சொல்ல மாட்டாங்க நம்ம ஆட்கள், ஒரு 2 மாசம் நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் எடுப்பாங்க. ஓகேவா, டிஎன்பிசி சிலபஸை சேஞ்ச் பண்றோம், தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இலக்கணம் மட்டும்தான் அப்படின்ட்டாங்க. சரி, 18 புக்கு படிப்பதற்கு இலக்கண கான்செப்டை மட்டும் படிச்சுட்டா போதும். அதே மாதிரி அவங்க கொடுத்த மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. கலை சொற்கள் ஈஸி, எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு பயம், இவனுங்க குண்டக்க முண்டக்க கேட்கானுங்கன்னு நினைச்சேன். சரி, மாடலே ஈஸியாக தானே கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா தான் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம நினைச்சோம். ஓகேவா, 2025 குரூப் 4 இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்தா ஒரு 50% வந்து அவுட் ஆஃப் சோர்ஸாக தான் இருக்கு. ஜிஎஸும் புக்ல இருந்து கேட்கல, ஜிஎஸ் எங்க புக்ல இருந்து கேட்டிருக்கான், ஜிஎஸ் எல்லாம் படிச்சு பார்த்தா எதையோ கேட்டிருக்கான், ஏதோ ஒண்ணுமே புக்ல இருந்து கேட்டிருக்காங்களாலே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கு. ஒரு 50% கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸா தான் இருக்கு. அப்போ தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 புக் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து படிக்க வேண்டியிருக்கு. அவர் இளங்குமரனாரு, புலிகேசியோட பழமொழி ஏதோ ஒரு புக்கு, அடுத்தது மரபு தொடர்கள், கலை சொற்கள்ல வந்து 18 டிபார்ட்மெண்ட் 18 வால்யூம் படிக்க வேண்டியிருக்கு. தமிழ் அகர முதலி அப்படின்ட்டு ஒரு 10 புக்கு படிக்க வேண்டியிருக்கு. இந்த 10 புக்கை நீங்க 10 வருஷம் ஆனாலும் படிக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்றது, இதெல்லாம் நீங்க படிக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, அவங்க சும்மா கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாம்லன்ட்டு விட வேண்டியதான். அதெல்லாம் அதை நான் பின்னாடி சொல்றேன், ரொம்ப சாத்தியமற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து ஒரு 7 புக்கு கிட்ட படிக்க வேண்டியிருக்கு. வெங்கடேசன் அவர்கள் புக்கு ஒரு 5-6 ஆட்டு படிக்க வேண்டியிருக்கும். அவ்வளோ புக்கு படிக்க வேண்டியது. ஒரு குரூப் 4 வேலைக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா போனா என்ன? இதுல வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறைய தான் போகுது. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பேசுவோம். ஓகேவா, இப்படிதான் வந்து டிஎன்பிசி வந்து மாறிக்கிட்டே வந்து இப்போ கடைசியா வந்து இங்க வந்து நிக்குது. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம போவோம். இப்போ புரிஞ்சா இவங்க யாரு, இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் பண்ணுவாங்க, இதுல எதுவுமே நம்மகிட்ட சொல்லிட்டு பண்ணல. அவங்களுக்கு தோணும் போது ஏதாட்டு பண்ணுவாங்க. 2A ஜாயின் பண்ணுவோம், சரி பண்ணுங்க, அவங்களே பண்ணிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் விட மாட்டாங்க, நாங்க விட மாட்டோம். அடுத்தது 100 பேர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, 100 பேரை எலிமினேட் பண்ணிட்டு ரிசல்ட்டை விடுவோம், சரி விடுங்க. நாங்க புது புக்கு பழைய புக்கு வந்துட்டு சமச்சீரும் நியூ புக்கு இருக்கு, நாங்க எங்க இருந்தனாலும் கேள்வி கேட்போம், சரி கேளுங்க. திடீர்னு 2A வந்து நியூ சிலபஸ் ஜிஎஸ் மட்டும் படிப்பாங்க, நம்ம சரின்னு படிப்போம். அதுக்கப்புறம் வருவாங்க, வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஓஎம்ஆர் ஷீட்ல 4J நடந்திருக்கு, அதனால ஓஎம்ஆர் ஷீட்டை மாற்றுவோம்பாங்க. நம்மகிட்ட ஒரு சும்மா ஒரு சர்வே எடுப்பாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2021 எக்ஸாம் நடக்கல. அடுத்தது வந்து திடீர்னு தமிழை படிங்க, நாங்கள் தமிழை சேர்த்துட்டோம்பாங்க. ஓகேவா, திடீர்னு தமிழை படிப்பாங்க, இங்கிலீஷை தூக்கிடுவாங்க. திடீர்னு தமிழ் படினா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் எப்படி தமிழ் படிப்பான் திடீர்னு? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸே எப்படி திடீர்னு தமிழ் படிக்க முடியும்? நியூ புக் இருக்கு, சமச்சீர் இருக்கு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் வந்துடும். நீ எல்லா புக்கையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா நீ ஸ்கூல் புக்கை தானே நீ படிப்ப, ஸ்கூல் புக்ல இருந்தே கேட்கலன்னா நீ எப்படி படிச்சு பாஸ் பண்றேன்ட்டு இப்போ கடைசியா வந்துட்டாங்க. ஓகேவா, சரி, இப்போ நம்ம கேள்விக்கு போகணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 ரீ எக்ஸாம். ஓகே, இப்போ இந்த குரூப் 4 ரீ எக்ஸாம் கேட்கறதுல நியாயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100% நியாயம் இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சா? அவங்க வந்து 3க்குமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3க்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3மே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கேட்கல. ஸ்டாண்டர்டுன்னா தரங்கிறாங்கப்பா. சரி, எஸ்எஸ்எல்சி தரம்னா என்ன? அதற்கு வந்து டிஎன்பிசி இப்போ பதில் சொல்லி இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், இவ்வளோ பிரச்சனையே இருக்காது. இப்போ வந்து தஞ்சாவூர்ல மதுரையில போராட்டம் நடத்த போனாங்க, கேன்சல் ஆகிட்டு. தஞ்சாவூர்ல போராட்டம் நடத்தினாங்க, அது பெருசாக தெரியல. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஓகேவா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த எஸ்எஸ்எல்சி தரம்னா என்னன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஓகேவா, எஸ்எஸ்எல்சி தரம்னாங்க, ஆனால் அந்த தரத்தில் இருந்த மாதிரி இல்லை. என்ன போயின்னா எல்லா அகாடமி எல்லா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி தரம்னா 10ஆம் வகுப்பு தரம், 10ஆம் வகுப்பு புக்கு தரம், 10ஆம் வகுப்பு ஒரு மாணவனோட தரம்னு நம்ம நினைச்சிருக்கோம். அவங்க எஸ்எஸ்எல்சி தரம்னா என்ன நினைச்சிருக்காங்கன்னு தெரியல. அதற்கு வந்து நியூஸ் சேனல்ல பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஸ்டூடெண்ட்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, காம்படிஷன் ஹெவியா இருக்கு, அதனால வந்து கொஸ்டின் டஃபாக தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டோமாங்கிறாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்கவே இல்லை, எல்லா கேள்வி சிலபஸ்ல தான் இருக்கு. ஆனால் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்கல. அப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்கல, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, வேற கூட வந்து உங்களுக்கு பெருசா கிடையாது. இந்த எஸ்எஸ்எல்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்காத போதே 3மே கேட்கல, மேக்ஸ் மட்டும்தான் தப்பிச்சிச்சு. இதுல மேக்சிமம் வந்து எவ்வளவு கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கு? தமிழ்ல ஒரு 60,
மேக்ஸில் ஒரு 20, 80, ஜிஎஸ்ல ஒரு 40ன்னு ஒரு 120 கொஸ்டின் போட வேண்டியிருக்கு. அங்கங்கே கொஞ்சம் லக் ஃபேக்டர்லாம் சேர்ந்தா கொஞ்சம் மாறுதுமே இருக்கு. கட் ஆஃப் வந்து வேற கதை. இப்படி வந்து நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஓகேவா? அதனால எவ்வளோ பேர் எவ்வளோ வருஷம் படிச்சிருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து இது இப்படிதான். ஏன்னா எல்லா அகாடமியும் ஒரே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஹவுஸ் ஒய்ஃப் பயங்கரமாக பாதிச்சிருப்பாங்க. பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க, ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க. ஓகேவா? இது படித்து வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு இருந்திருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் குழந்தைகளை பார்க்காம, வீட்டை பார்க்காம, வீட்டில் ஏச்ச வாங்கிக்கிட்டு சரி ஒரு மாதம் ஏசுவாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் விடிவு கிடைச்சிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்ட் டைம் அப்படின்ட்டு. எல்லா தரப்பட்ட மக்களும் பயங்கரமாக பாதிப்படைஞ்சாங்க இதில். ஓகேவா? ஒருத்தர் 2 பேர் கிடையாது. சிங்கிள் பேரண்ட், விடோ பேரண்ட், ஃபிசிக்கலி சேலஞ்சு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஓகே, பாதிப்படையாத ஆட்களே கிடையாது. எல்லாரும் வந்து கடுமையாக பாதிப்படைஞ்சாங்க. அதற்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு பதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஜூலை 12 நடந்துச்சு. நீங்கள் ஆகஸ்ட் 10 கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம் முடிக்க 1 மாதம் ஆக போகுது. ஒரு பதில் இல்லை. அவங்க பாட்டு ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டு யூடியூப்ல நம்ம பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க அக்டோபர் மாதம் ரிசல்ட்டு வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஓகே, அவங்க ஒரு பதில் நீங்கள் ரீ எக்ஸாம் நடத்துங்கன்னு அது வேற கதை. ஒரு பதில், ஆமாப்பா எஸ்எஸ்எல்சி தரம்னா இப்படி தான், காம்படிஷன் அதிகமாயிட்டு, நாங்கள் இனிமேல் இப்படி தான் கேட்போம், நீங்கள் நல்லா படிங்க அப்படிங்கிறது மாதிரி வந்திருந்தாங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். ஓகே, டிஎன்பிசி இப்படி தான் போகுது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ ரீ எக்ஸாம் கேட்பதில் வந்து அவங்களோட வலி வேதனை. 5 வருஷம் படித்தவங்களுக்கு 130 வருது, 6 மாதம் படித்தவங்களுக்கு 120 வருதுன்னா இந்த உழைப்பு வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட மாட்டாங்க. இது வந்து ஒரு குலுக்கல் முறை தேர்வு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இதுல வந்து இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 120 to 130 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு போடுற மாதிரி இருக்கு. ஸ்கில் ஓரியன்டா இருக்கு. அடுத்தது வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோம்ல, ஏதாட்டும் ஒரு டேட்டா தெரியும். ஓகேவா? ஏதாட்டும் ஒரு டேட்டா தெரியும். அந்த ஒரு டேட்டா வச்சு மீதி டேட்டாவை எலிமினேட் பண்ணி எப்படி பண்றோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு 20 to 30 கேள்வி இருக்கு. ஓகேவா? அடுத்து ஃபுல் லக் ஃபேக்டர் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ 120, 150, 160 வந்துன்னா ஒரு 40 to 50 கேள்விகள் இருக்கு லக் ஃபேக்டர்ல. நான் பி போட்டேன், அவங்க பி கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு, அவங்க சி கொடுத்தாங்கன்னா என்ன போச்சு, இன்னொருத்தன் சி போட்டா அவனுக்கு வேலை, இப்படிங்கிறத மாதிரி தான் இந்த சிஸ்டம் வந்து இப்போதைக்கு இருக்கு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி எல்லாரும் கேட்கக்கூடியது என்னன்னா, நீங்க கொஸ்டின் தான் இப்படி எடுத்தீங்க, ஆன்சருக்கே வெளியிட்டு இருக்காங்க, எல்லா கேள்வியும் சேலஞ்சு பண்ற மாதிரியே இருக்கு. நீங்க கொடுக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். ஆனா எல்லா கேள்வியும் சேலஞ்சு பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஒருத்தங்க எழுதி முடிச்சிருக்காங்க, ஒரு 150 கேள்வி வருது, 148 கேள்வி வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருந்து அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சி வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு அவங்க எவ்வளவு மனவழியில இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு 2 மாசம் தானே அப்படியே இருங்க அப்படிங்கிறாங்க. 2 மாசம் அவங்க வலி வேதனை அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை இப்போ நீங்க எப்படி ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்த ஆரம்பிச்சிருப்பீங்க, ஃபைனல் ஆன்சர் கீயை வச்சு தான் திருத்த போறீங்க. அதை வெளியிட்டுட்டு இதை திருத்தினீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே, நம்ம கிடைக்கும் கிடைக்காது, டிஎன்பிஎஸ்சி வேண்டான்னு போறவங்க போவாங்க, சரி கிடைக்கிறவங்க இருப்பாங்க, அடுத்தடுத்து வேலையை பார்ப்பதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு 2 மாசம் வந்து ஸ்டாப் பண்ணி ஒருத்தனை இங்கேயே வச்சிருக்கிறதுல இருக்குதுமா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். டக்கு டக்குன்னு ஃபைனல் ஆன்சர்க்கே விட்டோம், நீ வேணா இரு, இல்லைன்னா போ, அடுத்தடுத்த வேலையை பாரு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முடிவை சொல்லிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ டென்டேட்டிவ் ஆன்சர்க்கே வச்சுட்டு யாருக்கு வேலை கிடைக்கும் யாருக்கு வேலை கிடைக்காதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அது வந்து ஒரு குழப்பமான மனநிலையில வந்து இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ ரீ எக்ஸாம் கேட்பதற்கு வந்து எல்லா நியாயமும் இருக்குன்ட்டு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ எழுதுனவங்களோட வழி அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ரீ எக்ஸாம் கேட்பதுல 100% இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பதில் வந்து சொல்ல வேண்டும், அதை டிஎன்பிசி சொல்லலை. இப்போ வந்து இதை வந்து சட்டப்படி லீகலி பார்ப்போம். லீகலா வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரீ எக்ஸாம் ரீ எக்ஸாம்ங்கிறத நம்மளே வந்து திங்க் பண்ணி பாருங்க. ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி தரம்னா அவங்க என்னன்னே சொல்லலை. அப்போ வந்து அந்த பாயிண்ட் போயிட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லா கேள்வியும் சிலபஸ்ல தான் கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேட்கல, இன்னும் புக்ல இருந்து கேட்கல. அப்போ எஸ்எஸ்எல்சி தரத்துல தான் கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் போகல, சிலபஸ் படி தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு ஃபேவரா இருக்கு.
ஓகேவா? நம்ம இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டாலும் இப்படித்தானே இப்ப இருக்கு, இதுல என்ன பிரச்சனைம்பாங்க. சரி, டிஎன்பிசி வருது, சரிப்பா ஏதோ நடந்துட்டு நம்ம ரீ எக்ஸாம் வைப்போம் அப்படின்ட்டு டிஎன்பிசி முடிவுக்கு வந்துட்டுனா, இப்போ 150க்கு மேல போட்டிருப்பாங்கல்ல. ஓகே, 150 150க்கு மேல எப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு 10 பேர் போயிட்டு, ஓகேவா, ஒரு 10 பேர் போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட் கேட்கும், நீங்க எதுக்கு இப்ப ரீ எக்ஸாம் வைக்கிறீங்க, என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது டிஎன்பிசிலாம் போயிட்டு, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, பசங்க பாவம், நான் ரீ எக்ஸாம் வைக்கலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க 2019ல பாத்தீங்கன்னா, ஓகேவா, 2019ல பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் ஃபோர்ஜரி 100 பேர் தான் தூக்கி போட்டாங்க, ரீ எக்ஸாம் நடத்தல. அதுக்கு முன்னாடி நடத்திருக்காங்க, ஆனா அதுல வந்து நடத்தல. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 2022 இந்த குரூப் 2 2A மெயின்ஸ் நடக்கும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் மாறிட்டு மெயின்ஸ் பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்படி இப்படி நிறைய நடந்துச்சு. எல்லாம் ஒன்றும் நடக்கல, எல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் பிரிஞ்சு கிடக்கு, இங்கே அது கிடக்குன்னு நியூஸில் வந்துச்சு. நம்மளாம் சொன்னோம், இல்லை இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, பஸ்ஸில் கொஸ்டின் பேப்பர் போச்சு, இல்லை இல்லை நோ ப்ராப்ளம், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்ட்டு முடிச்சிருவாங்க. அவங்க போயிட்டு கோர்ட்டுக்கிட்ட கோர்ட்டு கேள்வி, கோர்ட்டு செய்யன்னு சொன்னாலே அவங்க செய்ய மாட்டாங்க. டிஎன்பிசி ஃபர்ஸ்ட் இவங்களே போய் ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது, அதேமாதிரி இவங்க கேஸ் போடுறது, ஸ்டே ஆர்டர் வாங்குறது அப்படிங்கிறது. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் கமெண்ட்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சார் ரீ எக்ஸாம் மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க தான் சார் என் கடவுள், நீங்க தான் சார் என் தெய்வம், உங்களை நம்பி தான் சார் இருக்கேன், எப்படியாட்டு ரீ எக்ஸாம் நடத்த வைங்க அப்படிங்கிறீங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க கேட்கறதுல 100% நியாயம் தான். ஆனா டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா ரீ எக்ஸாம் அப்படின்ட்டு போனா அவங்களோட தப்பை வந்து ஒத்துக்கிடுற மாதிரி, அவங்க தப்பை ஒத்துக்கிற மாதிரி கவர்மெண்ட் நிறைய இருக்கு இதுல, பாலிடிக்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட மாட்டாங்க. ரீ எக்ஸாம்ங்கிறது பாசிபிலிட்டிஸ் குறைவு. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலத்துல ஓகே, கொஸ்டின் பேப்பரை கரெக்டா எடுக்கணும், ஆன்சர் கீயை கரெக்டா வெளியிடணும், ஃபைனல் ஆன்சர் கீயை கரெக்டா ஃபர்ஸ்டே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை டிஎன்பிசி எடுப்பாங்க. எப்படி எவ்வளவு ஆயிருக்கு, ஓஎம்ஆர் ஷீட்ல மாத்திருக்காங்க, அது ஒரு பாராட்டக்கூடியது. பிஎஸ்டிஎம் கோர்ட்ல போட்டு மாத்திருக்காங்க, பாராட்டக்கூடியது. ரிசர்வேஷனை மாத்திருக்காங்க, பாராட்டக்கூடியது. சொன்ன டேட்ல நோட்டிபிகேஷன் விடுறாங்க, சொன்ன டேட்ல எக்ஸாம் நடத்துறாங்க. ஓகேவா, இவ்வளவு இருந்தாலும் நிறைய பிரச்சனை இருக்கு, இவ்வளவு மாறி இருக்குல்ல. இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு காரணம் நிறைய பேர் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து சுயநலமற்று போராடி இருக்காங்க. ஓகேவா, எனக்குன்னு இல்லாம வரக்கூடிய ஆட்களுக்கு நல்லது நடக்கட்டும்பா, ஏதாவது நடக்கட்டும்ட்டு போராடுறவங்கனாலதான் இப்ப நிறைய விஷயம் நல்லா நடக்கு. ஒருத்தர் ரிசர்வேஷனுக்கு கோர்ட்ல கேஸ் போடலன்னா பசங்களுக்கு வேலையே கிடைச்சிருக்காது வாழ்க்கையில. பிஎஸ்டிஎம் மாத்தலாம், பிஎஸ்டிஎம்ல நிறைய நடந்திருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டை மாத்தலைன்னா மண்டை பிஞ்சுக்கிட்டு போயிருக்கும். கரெக்ட் டேட்ல எக்ஸாம் நடக்கணும்னா எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். ஸோ நிறைய மாத்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து டிஎன்பிசியை மேம்படுத்துமே தவிர, ஏன் நான் இதை சொல்றேன்னா, இந்த டிஎன்பிசி குரூப் 4 ரீ எக்ஸாம்ங்கிறது பாசிபிள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, ஒரு மாசம் ஆயிரத்தா இருக்குல்ல, இன்னும் வந்து எத்தனை நாள் இருக்கு, இங்க ஒரு 20, அங்க ஒரு 30 50 நாள் இருக்கு. செப்டம்பர் 1ல இருந்து எப்படி 2 2A படிப்போம்ட்டு எல்லாரும் கொஞ்சம் போயிருவோம். அது படிப்போம், படிச்சு முடிச்சோம், ரிசல்ட் வரும், சரி எக்ஸாம் முடியும். குரூப் 2 எப்படி ஏதாட்டும் ஒரு பஞ்சாயத்து இருக்கும். பஞ்சாயத்து இல்லாமலாம் டிஎன்பிசி எக்ஸாம் இருக்காது. நீங்க எத்தனை வருஷம் எழுதினாலும் சரி ஏதாட்டும் ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அதை பத்தி ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருப்போம். குரூப் 4ஓட ரிசல்ட் வரும். குரூப் 4 ரிசல்ட் என்னடா வந்துட்டேன்னு பார்க்கும்போது, இல்லைன்னா அதுக்கு இடைப்பட்ட காலத்துல வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும் ஏதாச்சும் சொல்லுவோம், அது ரிசல்ட் வரும். அதுக்கடுத்து 1 or 2 வீக், ஒரு வாரத்துல வந்துடும் பாருங்க, ஆனுவல் பிளான் விட்டுருவாங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓகே வாங்க 2026 குரூப் 4 எக்ஸாம் நம்ம கையில் இருக்கு, வாங்க படிப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் போயிடும். நீங்க இந்த குரூப் 4 எக்ஸாம் ரீ எக்ஸாம் நடக்கும் நம்பிக்கிட்டுன்னு இல்லை, இதை வந்து நீங்க சுயமற்று நீங்க செய்யுங்க. ஓகேவா, இதை நடக்கலைங்கிறத விட்டுருங்க, நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம இதை பண்ணுனாதான் இவங்க இனிமேல் ஒழுங்கா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுங்க. இதை பண்ணுனா எனக்கு எப்படியும் இந்த செப்டம்பர்ல எக்ஸாம் நடத்திடுவாங்க, ஜனவரிக்குள்ள முடிஞ்சிடும், என் வாழ்க்கை மாறிடும், இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படியே நீங்க நம்பிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல இந்த மாதிரி போயிட்டுனா, எப்படி நான் சொல்றேன், அக்டோபர்ல ரிசல்ட்டு, ஆனுவல் பிளானரு, அடுத்த வருஷத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்கன்னா, இதை ரொம்ப நம்பினவங்க வந்து தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதை யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இதை வந்து சொல்றேன். ஓகேவா, இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்.
நீங்கள் வேணால் வக்கீல்ட்டு யாராட்டு அடிச்சு கேளுங்க, இந்த குருநாத் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் வீடியோ போய் பாருங்க. லீகலி லாஜிக்கலி அதுதான் ப்ராக்டிக்கல். நான் இதை தான் அன்னைக்கே வந்து சொல்லியிருந்தேன். இன்னொரு இப்போ ஓகே, அதை பற்றி நான் அடுத்த சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நடக்கும். அது வேகன்சி இன்க்ரீஸ். இதில் 2 டீம் இருக்குப்பா. ஓகேவா? ரீ எக்ஸாம் வேணுங்கிறதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 120 to ஒரு 140 கொஸ்டின்ஸ் போட்டவங்க ஃபுல்லாக ரீ எக்ஸாம் வேணும்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்ட்டு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரீ எக்ஸாம் வேணும்ட்டு உறுதியாக சொல்கிறாங்க. 140 தாண்டாங்க, 145, 148 டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் வச்சிருக்கோம். ஒரு கொஞ்சம் போஸ்டிங்கை கூட்டினா நமக்கு வேலை வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வேக்கன்ட் இருக்கு. ஒரு 10,000 கூட்டினா கண்டிப்பாக வந்துடும். சார் 10,000 வேகன்சியை கூட்ட சொல்லுங்கன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஃபுல்லாக, இந்த 10,000 வேகன்சின்னு சொல்கிறவங்க ஃபுல்லாக 140 ப்ளஸ். ஓகே, 140 to 150 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இவங்க வந்து வேக்கண்ட்டை கூட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இங்கேயே வந்து 2 குரூப் இருக்கு. ஒருத்தங்க ரீ எக்ஸாம் கேட்குறாங்க, ஒருத்தங்க வேகன்சியை கூட்டணுங்கிறாங்க. ஒரு சிலர் இருக்காங்க ரீ எக்ஸாம் நடக்கணும், வேகன்சி கூட்டணுன்ட்டு. அது எப்படி நடக்கும்? நீங்கள் கேட்குறது 2025 குரூப் 4 ரீ எக்ஸாம். அதை ரீ எக்ஸாமும் வைக்கணுமா, அந்த வேக்கண்ட்டையும் கூட்டணும்னா எப்படி? ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4000 வேக்கண்ட்டுக்கு போட்டுருங்க, அடுத்த உடனே வந்து நடத்துங்கன்னு சொல்ல வரீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதை தான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து அப்படி நினச்சி கேட்குறீங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேவா? அதை வந்து பார்த்துக்கிட்டோம். ஓகே, இதுதான் இந்த 2 தான் வந்து இப்போ மெயின் இஷ்யூவாக வந்து போய்கிட்டு இருக்கு. குரூப் 4 ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது பாசிபிள் குறைவு தான். ஆனால் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஆர்ப்பாட்டம் பண்ணுவதில் நியாயம் இருக்குது. அதை பண்ணுனா மட்டும்தான் வரக்கூடிய காலங்களில் மாற்றம் ஏற்படும். இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணலைன்னா அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ஒன்றுமே கேட்க முடியாது. சரி, டிஎன்பிசின்னு அப்படிதான். யார் ஒருத்தர் சகிச்சு டிஎன்பிசி கூட குடும்பம் நடத்துகிறாங்களோ நடத்து, இல்லைன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போங்கிறது மாதிரி ஆகிரும். நம்ம கேட்க தான் நமக்கான உரிமைகள் கிடைக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். குரூப் 4 ரீ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், வேகன்சி இன்க்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒற்றுமைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். ஒரு கமெண்ட் வேகன்சி இன்க்ரீஸ்ன்னு போட்டால் நீ சுயமலமாளவன், நான் இங்கே 130 எடுத்துருங்க, நீ வேலை வாங்கிட்டு போவியா, இப்படிப்பட்ட எக்ஸாமில் நீ வேலை வாங்கி என்ன பண்ண போறேன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆபத்தான போக்கா வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, 2A எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? 2 டைப் தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2A 2024 ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு இல்லை, அது பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் போலாரான ப்ரிலிம்ஸ் தான். அதிலே வந்து தமிழில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான், நிறைய கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. தமிழில் 80 தான் போடுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2025 தமிழ் இருக்குல்ல, குரூப் 4 தமிழ், இந்த மாதிரி தமிழும் இந்த மாதிரியான ஜிஎஸும் வந்து 2024 ஜிஎஸ் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, இல்லை அவங்க கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்கன்னா தமிழ் 90 போடுற மாதிரியும், மேக்ஸ் ஒரு 20க்கு மேலே போடுற மாதிரியும், ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்வி போடுற மாதிரியும் கேட்பாங்க. அப்போ எவ்வளவு? 120 140 கொஸ்டின் வந்து போடுற மாதிரி இருக்கும். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, அடுத்து அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் எல்லாம் கடல் போல உள்ளது. ஆமா, இப்போ நிறைய யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தமிழ் இளங்குமரனாரா அந்த புக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க, மரபு பிள்ளைகள் நடத்துறாங்க, அவுட் ஆஃப் சோர்ஸுக்கு போயிட்டாங்க. டெய்லி 10 பக்கம் படிப்போம், 100 நாள்ல 100 பக்கம் அப்படின்ட்டு ஒரு 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 விதமான கான்செப்டுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு 18 வால்யூம் கலை சொற்கள் இருக்கு, எப்படி படிக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 18 வால்யூம் கலை சொற்கள் இருக்கு, எப்படி படிக்க முடியும்? தமிழ் அகர முதலின்னு இருக்கு. இவரு யாரு, இளங்குமரனார் புக்கு, புலிகேசர வந்துட்டு ஒருத்தர் புக்கு, நிறைய புக் இருக்கு. எனக்கு ஒரு 8 புக் இருந்துச்சு. அது போக ஒரு நிறைய புக் இருக்கு. அவ்வளோ புக்கையும் படிச்சு எழுத அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இந்த ஷார்ட் டைம்ல வாய்ப்பே கிடையாது. இந்த ஷார்ட் டைம்னு கிடையாது, லாங் டைம்லயும் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஏன்னா வேணா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கலாம். மரபு தொடர்கள் கொஞ்சம் வெளியே, பழமொழிகள் கொஞ்சம் வெளியே, கொஞ்சம் கொஞ்சம் படிக்க முடியும், தவிர ஃபுல்லாலாம் படிக்க முடியும். ஏன்னா நம்ம இப்போ படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா
6th to 12th நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழுக்கு இதில் உள்ள இலக்கணம் பேஸ்டாக கண்டென்ட்டை படிக்கிறோம். இது போக ஜிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டு குரூப் டேக் அவுட் ஆஃப் புக் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் கடல் போல தான் இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? நான் ரோபோட்டா? நீ சாட் ஜிபிடியில் கூட அவ்வளோ அறிவு இருக்காது சாட் ஜிபிடிக்கு. அதை விட அதிகமான ஒரு மெமரி பவரை டிஎன்பிசி எதிர்பார்ப்பது ஒரு குரூப் 4 வேலைக்குங்கிறது ஒரு தவறான செயல். இது காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய ஸ்கூல் புக்லேருந்தே கஷ்டமாக கேள்வி கேட்கலாம், ஸ்கூல் புக்லேருந்தே நல்ல தரமான ஆட்களை வந்து உருவாக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து டிஎன்பிசி வந்து வருங்காலத்தில் பண்ணணும். இந்த அவுட் ஆஃப் புக் சோர்ஸ்லாம் கடல் போல் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். 2026 குரூப் 4 எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இது பண்ணலாம். இப்போ அக்டோபரில் வந்து ரிசல்ட் வருதா, இந்த நவம்பர் மாதம் இந்த சர்டிஃபிகேட் எதாவது அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஜனவரி கிட்ட கவுன்சிலிங் தொடங்கிடுவாங்க. ஜனவரி பிப்ரவரியில் முடிச்சிருவாங்க. அவங்க பிப்ரவரி கிட்ட இது வந்துடும், எது நமக்கு எலெக்ஷன் வந்துடும். அதனால மேபி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டால் 2 சான்ஸ் இருக்குது. ஜான்வரியில் நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டு இந்த 2024 நடந்து தெரியுமா பிஎம் எலெக்ஷனுக்கு ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சினாரியோ, ஆனால் நடக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? 2வது சினாரியோ பார்த்தீங்கன்னா ஜூன் அல்லது ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வரும். குரூப் 4க்கு சொல்கிறேன். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் செப்டம்பர் ஆர் அக்டோபரில் வந்து எக்ஸாம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2A முடிஞ்சாதான் டிஎன்பிசி வந்து கொஞ்சம் மாறிட்டாங்களா, அடுத்த வாட்டி எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் முடிவு தெரியும். நம்ம எப்பவும் போல படிக்க வேண்டியதாங்க. நியூ புக்கு ஓல்டு புக்கு இந்த புக்கெல்லாம் படித்து ஜிஎஸ்லாம் படித்து நம்ம இருக்க வேண்டியதான். அவன் அவுட் ஆஃப் புக்கில் கேட்பான், அவுட் ஆஃப் புக்கில் கேட்டால் கட் ஆஃப் குறைய தானே செய்யுதுன்னு நம்ம போக வேண்டியதான். ஆனால் இதில் வந்து லக் பேஸ்டு தான் நிறைய ஒர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆனால் வேறு என்ன செய்ய, அப்படி தான் இருக்குது. அது நம்ம போராட அதோட மாற்றங்கள் வரும்ட்டு நம்ம நம்புவோம். ஓகேவா? அடுத்தது ஸ்கூல் புக் வந்து 2026 சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் மிக மிக சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸ்கூல் புக்கெலாம் 2026 சேஞ்ச் ஆகுது. இதே புக்ஸ் தான் இருக்கும், படிக்கலாம். டிஎன்பிசியை நம்பி ஃபுல் டைமாக வந்து படிக்கலாமா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையில் இருப்பீங்க, வேலையை விட்டுட்டுலாம் டிஎன்பிசி படிக்காதீங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுவது பெஸ்ட். ஓகேவா? ஒரு வேலையை பார்த்துட்டு டிஎன்பிசி பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுவது பெஸ்ட். ஏன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்து இனிமேல் எனக்கு தெரிஞ்சு ஸ்கில் பேஸ் பண்ணி ஒரு 130 கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி, ஓகேவா, இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லாம் போட்டு ஒரு 20-30 கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து பியூர் லக். ஓகேவா? நான் சும்மா போட்டேங்க, எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 130 ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் மாற்றணும்னா நெகட்டிவ் மார்க் கொண்டு வரணும். நெகட்டிவ் மார்க் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரூ ஆஸ்பிரன்ஸை எடுக்க முடியும். யாரும் நெகட்டிவ் மார்க்கு பேச மாட்டாங்க, டிஎன்பிசியும் பேசாது. அப்படியே போக வேண்டியதான். அப்படிதான் நிலவரம் இருக்குது. ஓகேவா? இப்படி தான் வந்து இருக்கும். அதனால நீங்கள் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். ஏன்னா காலையில் சமைக்கணும், மதியம் நைட்டு சமைக்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும், பாடம் சொல்லி கொடுக்கணும். இதற்கு இடைப்பட்ட கேப்பில் படிக்கணுங்கிறது அவங்க ஆல்ரெடி ஒரு பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் தான். ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஃபுல் டைமாக வந்து இப்போ அந்த கேள்வியே கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்பவும் போல படிங்க, பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவும் போல படிங்க. நான் மேரேஜ் பண்ணலை, இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணால் தான் மேரேஜ் பண்ணுவேன், நான் வேலைக்கு போயிட்டு படிக்கலான்ட்டு தோணுதுன்னா வேலைக்கு போயிட்டு படிங்க. ஓகேவா? இதற்கெல்லாம் நீங்கள் தான் செல்ஃபாக முடிவெடுக்கணும். நீ வேலைக்கு போயிட்டு படின்னு நான் சொல்ல முடியாது. இது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஆனால் முடிவுகளை சீக்கிரம் வந்து எடுங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இதுதான் வந்து இப்போ டெய்லி வந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் குரூப் டேக்கெலாம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இப்போ எழுத போகிறாங்க. அந்த 2A எல்லாரும் மறந்தாச்சு. இந்த குழப்பத்திலேயே தான் இப்போ ஒரு மாதம் ஓடி இருக்கு. பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் 13 சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, என்ன நடக்குதுன்னு பொறுத்துன்னு பார்ப்போம். டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய விஷயத்தில் வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாகவே கேட்கலாம். ஒரு SSLC ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 11th 12th கூட எடுங்க. இந்த நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ்லாம் கூட எடுங்க. அவுட் ஆஃப் புக்கு போகுதுங்கிறது
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். டிஎன்பிசிக்கு நான் எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு வரக்கூடிய இப்போ அடுத்த வருஷமும் நீங்கள் இப்படியே பண்ணீங்கன்னா 2026 குரூப் 4க்குலாம் அப்ளை பண்ணுறவங்களே 10 லட்சம் பேர் தான் பண்ணுவாங்க. இப்போ 13.5 லட்சம் பேர் பண்ணியிருக்காங்களா, அப்ளை பண்ணுறவங்களே 10 லட்சம் பேர் தான் பண்ணுவாங்க. ஒரு 3.5 லட்சம் பேர் போயிடுவாங்க. அதில் எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 lakhs தான் இருக்கும். ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து 25 lakhs கிட்ட அப்ளை பண்ணுவாங்க, 22 lakhs கிட்ட அப்ளை பண்ணுவாங்க. அண்டு 18 to 19 லட்சம் பேர் எழுதுவாங்க இந்த டிஎன்பிசி நம்பி. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பின்னோக்கி போய்கிட்டு இருக்கீங்கிறத பார்க்கணும் டிஎன்பிசி. ஓகேவா? ஸோ டிஎன்பிசிக்கு வந்து வருஷம் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும். நீலாம் ஏன் படிக்கிற, நீலாம் எனக்கு தேவையில்லை, நீலாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் 10th 12th ஐடிஐ டிகிரி டிப்ளமோ டிகிரி இல்லாதவங்க நிறைய பேர் குரூப் 4 நம்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? ஓகேவா? ஸோ அதனால அவங்கள பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொஸ்டின் எடுக்கணும். பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அளவுக்கு படிச்சுட்டாங்கன்னா வேலை வாங்கிட்டு போகலாம். நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அளவுக்கு எடுத்துக்கிட்டு தமிழில் இவனை அவ்வளோ தூரத்துக்கு படிக்க சொல்வது நியாயம் கிடையாது. ரிசர்வேஷன் கான்செப்ட் எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்காங்க? பிசிக்கு 26.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 15, எஸ்சி ஏல அதில் ஒரு 3%, எஸ்டிக்கு 1%. ஏன் கொண்டு வந்திருக்காங்க? ஏன்னா எல்லாரும் வந்து ஒரே இடத்துல இருந்து பயணிப்பதில்லை வாழ்க்கையில. ஒரு மலைவாழ் மக்களுக்கும் சிட்டியில் உள்ளவங்களுக்கும் படிப்பதற்கு வித்தியாசம் இருக்கு. அதனால ஒரு ரிசர்வேஷன் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? எல்லாரும் இங்க ஒண்ணு கிடையாது, எல்லாரையும் தூக்கி விட நினைக்கணும். டிஎன்பிசி இப்போ என்ன நினைக்கி, நீ பயங்கர அறிவாளியா இருந்தா நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், இல்லையா நீ பயங்கர அதிர்ஷ்டம் உள்ளவனா நான் உனக்கு வேலை கொடுக்குறேங்கிறதுல வந்து சரியில்லை. அதை வந்து டிஎன்பிசி வந்து கண்டிப்பா மாற்றணும். இந்த ஒரே எக்ஸாம் தான், ஆனா இந்த ஒரு எக்ஸாம்ல எல்லாரும் சும்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி ஒரு 10 எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ வருஷம் படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸோட எண்ணிக்கையை அதிகரிக்கணுமே தவிர எல்லாரும் டிஎன்பிசி விட்டு ஓடணும்ட்டு நினைக்க கூடாது. இதை வந்து நீங்க மாற்றணும். அதே மாதிரி இந்த ஆன்சர் கீ இருக்குல்ல, ஆன்சர் கீ ஓகே, அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரை கரெக்டா எடுக்க வேண்டும். நீங்க இந்த மாதிரி எடுத்தாலும் கரெக்டா எடுக்கணும். டென்டேட்டிவ் ஆன்சர் கீயே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுக்கணும். இல்லையா அதுல மிஸ்டேக் வருதா, ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்தும் போது ஃபைனல் ஆன்சர் கீயை நெட்ல போட்டுருங்க. எப்ப இந்த கீயை வச்சுதான் ஓஎம்ஆர் ஷீட் ப்ராசஸ் நடக்குன்னு போட்டீங்கன்னா நீங்க ஒரு 3 மாசம் நடக்குன்னா அந்த 3 மாசம் வந்து இவங்க கொஞ்சம் மன நிம்மதியா இருப்பாங்க, அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்க முடியும். இப்போ ஒரு 148 எடுத்தவங்களாம் ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது எப்படி அப்படின்ட்டு. ஸோ ஓகேவா, அதை வந்து மாற்றணும். அடுத்தது மெயின்ஸ்லாம் நிறைய இருக்கு. இப்போ மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது மாதிரி விஷயம்லாம் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன. ஆமாம், அதே மாதிரி இந்த சிலபஸ் எல்லாம் சும்மா மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ எல்லாரும் பேசுகிறாங்கன்ட்டு இப்போ இந்த சிலபஸ் மாற்றிட்டு புது சிலபஸ் கொண்டு வருது. சிலபஸ் சேஞ்செலாம் வந்து ரொம்ப குறைவாக பண்ணணும். 5 years once அதை சொல்லிட்டு பண்ணணும். எந்த டிசிஷன் எடுத்தாலும் நீங்களே எடுத்துக்கிறீங்க, நீங்களே போடுறீங்க, அவ்வளோதான் மாற்றிட்டேன் நீ படிச்சுக்கோ, இதை மாற்றிட்டேன் நீங்கள் படிச்சுக்கோ. இப்போ இவ்வளோ இஷ்யூ நடக்குன்னா ஓகே சிலபஸ் சேஞ்சுடு படிச்சுக்கோ அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கேளுங்க, கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் நிறைய மாட்டுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கவும் செய்யுங்க, இதே மாதிரி விஷயத்துக்கு குரலும் கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். படிச்சுக்கிட்டே இந்த எக்ஸாமுக்கு போராடுன்னு சொல்லலாம் பாசிபிளே கிடையாது. அது எப்படி முடியும்? வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். எக்ஸாம் வேணுமா எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, படிக்கணுமா படிங்க. ரெண்டையும் பண்ணுறலாம் ரொம்ப சிரமம். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.